அவர்களுடைய பேனா பேசுகிறது என்ற நூலினை வெளியிட்டும் ஆசி உரையும் வழங்க வருகை தருகின்ற குன்றக்குடி ஆதீனம் திரு பொன்னம்மனார் அடிகளார் அவர்கள், மதுரை மீனாட்சி மைந்தர் என்று உலகமெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு உடைவள்ளல், அவர் தொட்டதெல்லாம் வளரும் உலகம். அவருடைய தவ புதல்வர் எங்களது அண்ணன் மரியாதைக்குரிய VNCT வள்ளியப்பன் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களின் சார்பாக கரவணையோடு அன்போடு அழைக்கின்றேன். உலக திருக்குறள் பேரவை மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர், மேலாள் துணையாட்சியர் ஐயா கவிஞர் கருப்பையா அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். நூல் அறிமுகம் செய்து நீண்டதொரு நெடிய பழக்கத்தோடு மார்சலோடு பின்னி பிணைந்து அன்பும் நட்பும் கொண்டு வழங்கிய எங்களது பேராசிரியர் முனைவர் மேனாள் அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய செய்த எப்படி வாங்க ஜல்லிக்கட்டு என்றால் சாமி விட மாட்டாரு. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற நமது தெய்வீக கலையாக இருந்த ஜல்லிக்கட்டினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் ராஜசேகரன் அவர்களை உங்கள் கரவளையோடு மேற்கொண்டு நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிரொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிழில் தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுகளும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை சிறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உலகு கற்றதனாலாய பயனன் வாழறிவன் நற்றாள் தொழாரெனின் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்புரிந்தார் நாட்டு தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் வணக்கவனை மாற்றல் அறிது கோழி பொறியில் குணமிடவே என் குணத்தான் தாழை மணந்தார் தலையும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். உலக திருக்குறள் பேரவையினுடைய உலக திருக்குறள் பேரவையும் முனைவர் மோகனரங்கம் ஆய்வு மையம் இணைந்து 50 ஆண்டு கால இலக்கிய பயணத்தை ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக மார்சல் முருகன் அவர்களுக்கு விழா எடுத்து மகிழ்கிறோம் உங்களுடைய ஆதரவோடு. ஐயா மணிமொழியனாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர் மட்டுமல்ல, எங்கள் ஐயா மீனாட்சி திருமைந்தருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்.
அதனால்தான் ஐயா மணிமொழியானுடைய புதல்வரும் எங்கள் ஐயா மீனாட்சி மைந்தருடைய புதல்வரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீரம் என்று சொன்னாலே ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் நான் கூட திருச்சியில போய் அவருடைய நிகழ்ச்சியில பட்டிமன்றம் பேசியிருக்கேன். இளசையார் அவர்கள் நடுவராயிருந்து அதுல மாஸ்டர் முருகன் மீது தனி அன்பு கொண்டவர் அந்த ஜல்லிக்கட்டு வீரர் எங்களது அண்ணன் ராஜசேகரன் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிறார்கள். தந்தை வழி மாறாமல் அப்படியே இந்த உலக திருக்குறள் பேரவையை நெறிந்து நீண்டு வளர செய்து கொண்டிருக்கின்ற கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கள் மாசத்துக்கு 50 ஆண்டு காலத்தை ஆயிடுச்சா, வயசு தெரியலையே அப்படின்னாரு. அந்த அளவிற்கு அன்பும் நட்பும் உடையவர். மாஸ்டர் முருகனுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தவர் எங்களது கார்த்திகேயன் மணிமொழியன். அவருடைய சகோதரியார் அனுராதா கணேசன் அவர்கள் விநாயகா மிஷனுடைய துணை அவரை ஆதரித்து வருகிறார்கள். அந்த அளவிற்கு அவரும் இந்த நிகழ்ச்சியில் வர வேண்டி இருந்ததனால் வர முடியாத சூழல் இருந்தாலும் அவர்களும் அங்கிருந்தே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டு காலத்தில் மாஸ்டர் முருகன் பெற்ற பேரு இப்பெருமக்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பது என்று சொல்லி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு அவர் நூலை யார் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது மாஸ்டரோடு நெருங்கிய நண்பர் மட்டுமல்ல, அவரை பற்றி நன்கு அறிந்த, அவர் எழுத்துக்களை நன்கு எழுத்தெண்ணி வாசித்த மேனாள் அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் வேறு அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சுந்தர ஆவடையப்பன் அவர்கள். இதெல்லாம் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. நேற்று வரைக்கும் மழை, நேற்று வரைக்கும் மழை. மாஸ்டர் என்கிட்ட போன் பண்ணி கேட்டார், ஏற்கனவே ஒரு மழை வந்து சாமி கோச்சிட்டு போயிட்டார், மழை காலத்துல போட்டுட்டியாப்பான்னு. இப்ப கூப்பிடும் போது கூட அதை தான் சொன்னாரு, மழை நேரத்திலேயே போடுறீங்க என்ன ஆகுதுன்னு. ஆனா மழையில நாங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டோம், எங்க ஐயா மணிமொழியனுடைய அப்ளிகேஷன். 108 தேங்காய் பிள்ளையார் அடிச்சிருந்தது. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மழை வரக்கூடாது, அதுக்கப்புறம் விடிய விடிய பெய்யலாம். இது அவருடைய வேண்டுதல். அதன்படி நிச்சயமாக மழை வராது என்று சன்னிதானம் அவர்களுக்கு சொல்லி இப்பொழுது கவிஞர் மாஸ்டர் முருகன் அவர் எழுதிய வேணா பேசுகிறது நூலினை தவத்திரு அடிகளார் அவர்கள் வெளியிட எங்களது அண்ணன் தமிழ் திரு BNCD வள்ளியப்பன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். கொஞ்சம் சார் அப்படியே சார் கொஞ்சம் கொஞ்சம் என்னை விட்டாரு கொஞ்சம் பேச சார், கொஞ்சம் பேச வந்துருங்க சார். ஏன் எந்த வச்சுக்கணும் வாங்க வரும்போது இந்த நூலை பெற்றுக் கொள்வதற்காக நண்பர்கள் எல்லாம் வருகை இருக்கிறார்கள். அதுல முதல்ல வந்து நேரு யுவகேந்திரா நிறுவனம் சேவை திலகம் நெல்லை பாலு அன்னதானத்துக்கு மதுரைக்கு ஒரு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர் 5000 ரூபாய் கொடுத்து நூலினை அடிகளார் கரங்களினால் பெற்றுக் கொள்கிறார். போட்டாச்சு. கொஞ்சம் சேர்ந்து கையா பின்னாடி கட்டாயம்
நல்லா ஓகே சார் ஐயா கொஞ்சம் முன்னாடி சிறப்பு அழைப்பாளர் அனைவருக்கும் உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக முன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்ற நேரம். மார்ஷல் நூல் வெளியீட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டவுடன் மார்ஷலுக்கு வராமல் நான் எங்கு போவேன், நிச்சயமாக வருகிறேன் என்று அவரு அது ஊர் பக்கத்தில் பாலர்குடி ஒரு ஊர், அதனால பாலர்குடிக்காருக்கு நான் என்னைக்கும் வந்துடுவேன்னு சொன்னார். அதே மாதிரி சரியாக எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்த எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திருக்கின்ற சன்னிதானம் அவருடைய திருப்பாதைகளை வணங்கி அவருக்கு இந்த மரியாதையை பொன்னாடை செலுத்தி வணங்குகிறார். முதல் படியினை பெற்று சிறப்பு செய்திருக்கின்ற திரு மீனாட்சி மைந்தன் அவர்களுடைய புதல்வர் VNCT வள்ளியப்பன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் டாக்டர் ராஜசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்.